ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் இப்போ ஒரு அபாயமான நிலையில் தாங்க இருக்குது. யூடியூப் அபாயமான நிலையில் இருக்கா அல்லது யூடியூப் கிரியேட்டர்ஸ் அபாயமான நிலையில் இருக்காங்களாங்கிற லெவலுக்கு ஒரு கன்ஃபியூஷனான நிலையில் தான் இருக்கும். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன், இப்போ யூடியூப்பில் என்ன நடக்குது, யூடியூப்பில் டெக்னிக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு, அப்டேட்ஸு, டிப்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனல் அப்லோட் பண்ணால் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க என்னென்ன இஷ்யூங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நவ் இஷ்யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இந்த ப்ளேபேக் இஷ்யூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி க்ரோமில் போய் பார்த்தீங்கனாலே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வரும். ஸோ என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோவோ, சாங்ஸோ, மியூசிக்கோ பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த யூடியூப் ஆப்பை விட்டு வெளியே வந்தாலும் அது ப்ளேபேக் ஆகிற மாதிரி, அதாவது பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும். ப்ரீமியம் மூலிமா அது யூஸ் ஆகும். அதுவும் ஒரு சிலருக்கு இப்போ யூஸ் ஆகாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. நிறைய பேருக்கு அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் போய் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே க்ரோம் வழியாக போய் பார்க்குறப்போ இங்கிலீஷில் இருக்குது தம்பி, அது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கீதாக்கா கூட அதை சொன்னாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே 4வது ஆப்ஷனாக என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் டிரான்ஸ்லேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து அப்படியே தமிழுக்கு ஆகிடும். நீங்கள் ஈஸியாக அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு இஷ்யூ, நிறைய பேர்த்துக்கு ப்ளேபேக் ஆகாமல் இருக்கிறது. ரெண்டாவது கமெண்ட்ஸ் ரிசீவ். இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் எனக்கு போட்டாலும் அதுக்கு பதில் கமெண்ட் நான் உங்களுக்கு போட்டாலும் அது சரியாக ரிசீவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரிசீவ் ஆகிறதுலையும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் வீடியோ பர்ஃபார்மன்ஸே கம்மியாகுது. அதாவது நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி, ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, லைவ் போட்டாலும் சரி, அதோடைய ஓவரால் வியூஸுங்கிறதே நமக்கு ட்ராப் ஆகும். நார்மலாக இப்போ ஒருத்தருக்கு ஷார்ட்ஸில் 10,000 15,000 வியூஸ் போயிட்டு இருக்குன்னா அது அப்படியே 1000 2000 மாறிடும். 1000 2000 வியூஸ் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 20 50 100ங்கிற மாதிரி வியூஸு டவுன் ஆகும். இது நார்மலாக யூடியூப்பில் நடக்கிற இஷ்யூ தான். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் புதுசாக நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த அப்டேட்ஸ் காரணமாக கூட ஒரு சில நேரம் யூடியூப்க்கு சில இஷ்யூஸ் டெக்னிக்கலாக வரலாம். இன்னொன்று, யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து அதை நீங்கள் உங்கள் யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கலாம். ஸோ அதனால தான் அப்பப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் யூடியூப் ஆப்பு, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் தடுக்கலாம். நீங்கள் அப்படி அப்டேட் பண்ணியும் ஒரு சிலருக்கு இப்படி நடக்குதுன்னா யூடியூப் ஆப்பில் தான் ஏதோ பக் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கவலைப்பட வேணாம், யூடியூப் அதை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடும். ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு இப்போ வீடியோவே என்னதே பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்ட 2 வீடியோவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நேற்று போட்ட வீடியோவுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஓரளவுக்கு வியூஸு முன்ன பின்ன வரும். இப்போது 2000 வியூஸ் போச்சு, அடுத்து ஒரு 700 1000 அந்த லெவலுக்கு வந்ததுன்னா ஓகே, அது நம்ம வீடியோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறும். ஆனால் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் 200 வியூஸ் நேற்று போச்சு. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவும் போய் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது 3வது இஷ்யூ. 4வது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேத்துக்கு வீடியோவே அப்லோட் ஆகாமல் இருக்கும். யூடியூப் ஆப் ஆகட்டும், ஒய்டி ஸ்டுடியோவாகட்டும், எதில் அப்லோட் பண்ணாலும் யூடியூப் ஆப்பில் அந்த வீடியோவே அப்லோட் ஆகாமல் இருக்குது. வீடியோவை செலக்ட் பண்ண எரர்னு காட்டும். இன்னும் ஒரு சிலருக்கு வீடியோ அப்லோட் ஆகும், ஆனால் ஃபைனலாக ஃபினிஷ் ஆகாது. 99% அப்லோட் ஆகி அப்படியே நின்றோம், ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாமே யூடியூப் சைடில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தான். நம்ம சைடில் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் யூடியூப் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அப்டேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் நிறைய அப்டேட் வரதுனால கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். ஸோ இதை கூடிய சீக்கிரம் யூடியூப் சரி பண்ணிடும். இதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. எனக்கும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த மாதிரி தான் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வராத வியூஸ் கூட லேட்டராக இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்கள் வீடியோக்களுக்கு திரும்ப வியூஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணாமல் மட்டும் விட்றாதீங்க, வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.